உலக நாடுகளிலேயே வரும் காலங்களில் தங்கம் வந்து ஒரு பெரிய ஒரு முதலீட்டு பொருளாக பார்க்கப்படும். அதாவது 3 வகையாக பிரிச்சுக்கலாம். முதல்ல வந்து எந்த ஒரு நாடும் நாட்டினுடைய அரசாங்கம் அதனுடைய கருவூலங்கள், இரண்டாவதாக அந்த நாட்டில் உள்ள மத்திய வங்கிகள், மூன்றாவதாக சர்வதேச முதலீட்டாளர்கள், நான்காவதாக சாதாரண நுகர்வோர்கள். இப்படின்னு நம்ம பிரிச்சோன்னு சொன்னால் எல்லாருடைய பார்வையும் வரும் காலங்களில் ஏற்கனவே தொடங்கிவிட்டது அந்த காலம். அதாவது நான் வருங்காலம் சொல்கிறத தவிர வருங்காலத்தில் இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் இப்பொழுதே பெரிய அளவில் முதலீடுகள் அது வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய தேவை ஏனென்றால் ஒரு முறையும் எந்த ஒரு போர் சூழலோ அல்லது வந்து நோய் பாதிப்பு உலக அளவில் எந்த விதமான ஒரு நோய் பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்லை பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டாலோ அதனுடைய தாக்கம் பெருமளவில் தங்கத்தின் மீது மட்டுமே இருக்கும். அப்படிங்கிற ஒரு கணிப்பு எடுத்து பார்க்கும்பொழுது தங்கத்தின் மீது தான் மக்களுக்கு பெரிய அளவில் நம்பிக்கை. ஏற்கனவே முதலீடு செய்தவர்கள் பெரிய லாபத்தை ஈட்டுள்ளதன் காரணமாக இன்னும் முதலீடு செய்ய பெரிய அளவில் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தங்கம் விலை உயரும். அது மட்டுமல்லாமல் உலக நாடுகள் வரும் காலங்களில் தங்கத்தை உண்மையான கரன்சியாக, அதாவது மீதி பேப்பர் கரன்சிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் தனியாக இருந்தாலும் உலகத்துடைய உண்மையான கரன்சி வரும் காலங்களில் தங்கம் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரித்து அதனுடைய விலை நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவில் பெரிய அளவில் உயர காத்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா ஏற்கனவே நான் வந்து 55,000 ரூபாய் சவரன் இருக்கும்போது 1 லட்சம் ரூபாய் 2026 வரும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதற்கு முன்கூட்டி இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு. இன்னும் இதை கணித்து பார்க்கும்போது வரும் காலங்கள் இன்னும் ஓரிரு வருடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த விலையை இரட்டிப்பாக விலை, அதாவது 1 லட்சங்கிறது 2 லட்சமாக கூட தங்கம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியினுடைய விலை பெரிய அளவில் உயர்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றன. காரணம், வெள்ளி வந்து 2 விதமாக நாம் பார்க்கலாம். ஒன்று வந்து முதலீட்டு பொருள், இன்னொன்று வந்து இன்றி தொழில்துறைக்கு பெரிய அளவில் ஒரு மூலப்பொருளாக கருதப்படுகிறது வெள்ளி. அதாவது தொழில்துறை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த சோலார் பேனல், லித்தியம் பேட்டரி, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸு, ஏரோநாட்டிக்கல் மற்றும் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கண்டக்டராக வந்து வெள்ளி வந்து பெருமளவில் பயன்படுத்த தொடங்கி இருப்பதனால் வெள்ளி வந்துட்டு பெரிய அளவில் வந்து தொழில்துறைக்கு ஒரு மூலப்பொருளாக கருதப்பட்டு அதனுடைய தேவை பெரிய அளவில் உயர்ந்து வருகிறது. அதனால் முதலீட்டு பொருளாகவும் அதே நேரத்தில் ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு மூலப்பொருளாகவும் இருப்பதனால் வெள்ளியின் விலை தங்கத்தை விட மிக அதிகமாக ஒரு லாபம் தரக்கூடிய பொருளாக வந்து எதிர்காலத்தில் இருக்கும்னு சொல்லலாம். முன்பு வந்து தங்கத்தை வந்து ஒரே மொத்தமாக வந்து 1 லட்ச ரூபாய் நெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்க முடியாதவங்க மாதம் வந்து ஒரு பணம் செலுத்தி சீட்டு மாதிரி போட்டு அப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ தங்கத்தோட விலை அதிகரிச்சுட்டே போகிறதுனால அது கொஞ்சம் குறையுதுன்னு ஒரு தகவல் இருக்குது சார். அது எந்த அளவுக்கு? இல்லை, அந்த நகை சிறுசேமிப்பு திட்டம் 2020 கோவிடுக்கு பிறகு பெரிய அளவில் வந்து அபரிதமாக வளர்ச்சி வந்து கண்டது. காரணம் என்னென்னா தங்கம் விலை ஏற தொடங்கியது. தங்கம் ஒரே நாட்டில் வாங்குவதற்கு சாமானிய மக்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்த காலத்தில் நகை சேமிப்பு திட்டம் பெரிய அளவில் வந்து நடைபெற்று வந்தது. அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தான் இருக்குது. பெரிய ஏதாவது மக்கள் வந்து இப்போ வந்து அதை வந்து தான் எளிமையாக எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா இனி வரும் காலங்களில் தங்கம் வந்து ஒரு சாமானிய மக்கள் வாங்கணும்னு சொன்னால் நகை சேமிப்பு திட்டத்தை சேர்ந்து அதன் மூலமாக மட்டுமே வாங்க முடியும். சிறிதாக தங்கத்தை சேர்த்து அது ஒரு பொருளாகவோ அல்லது ஒரு காயினாகவோ வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படிங்கிறத அளவில் பார்க்கும்போது ஒன்றும் பெரிய அளவில் வந்து பாதிப்பு வரல. தங்கத்துடைய விலை ஏற்றத்தினால் நகை சிறுசேமிப்பு திட்டத்துடைய எண்ணிக்கைகள் வந்து கூடியிருக்கின்றது தான் நாங்கள் நினைக்கிறோம். காரணம் என்னென்னா மக்கள் அதன் மீது பெரிய ஆர்வம் கொண்டுள்ளார்கள். ஒரே நேரத்தில் தங்கம் வாங்குவதோடு சிறுக வாங்குவது நல்லது அப்படிங்கிற மாதிரியான இடத்துல